சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவுல பல நடிகர்கள் நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு நடிகர்களும் முன்னேறி வந்துட்டுருப்பாங்க. அதே மாரி சில இயக்குனருடைய அந்த வாரிசுல வரக்கூடிய சில நடிகர்களும் வந்துட்டு தான் இருக்காங்க நம்ம பார்த்துட்டுருக்கோம். அந்த வகையில இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதிராஜா. ரொம்ப வருஷமா அவரும் போராடிட்டு இருந்தாரு. ஒரு முன்னணி நடிகரா வரணும் அப்டின்ட்டு. பட் நேரமோ சூழலோ அதுக்கு சரியா ஒத்துழைக்கல. இப்ப அவருடைய மரணம் எல்லாருக்குமே மிகப்பெரிய பேரதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. பத்திரிகையாளரா இருந்தப்பயும் அவருடைய வளர்ச்சிய பார்த்துருந்துருப்பீங்க. இந்த ஒரு மரணம் நமக்கு சொல்ற விஷயம் என்ன? சினிமா துறையிலே அது வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே இருப்பதற்கான ஒரு துறையாக இருக்கிறது. அது ஓடுற குதிரையில பந்தயம் கட்டுற ஒரு துறையாக இருக்கிறது. ஏறத்தாழ எல்லா துறைகளுமே வெற்றியாளர்களை மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு துறைதான்னாலும், சினிமா உங்களுக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா, அது ஒரு மியூசிக் சேர் மாரி. கொஞ்ச நேரம் தான் இங்க உட்கார முடியுங்கிற ஒரு சூழல் அங்க இருக்கிறது. ஒரு பிரபலமான இயக்குனருக்கு மகனாக இருக்கிற காரணத்தினால, முதல் கட்டமாக சில கதவுகள் உடனே திறக்கும் வாரிசு சார்ந்தவர்களுக்கு. இப்போ எஸ்சி மகனாக இருக்கிற காரணத்தினால, விஜய் நடிகர் ஆனாரா அப்படின்னு கேட்டா, முதல் கட்டமாக அந்த வாய்ப்பு அவருக்கு மற்றவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு ஒரு விஜய் சேதுபதி ரோடா அலைஞ்சு ஒவ்வொரு அலுவலகமா தெரிஞ்சு, அப்புறம் கதவு தட்டி திறப்பதற்கு பதிலாக எடுத்த உடனே கதவு திறந்துருச்சு. ஆனா திறமையை ப்ரூவ் பண்ணாம உங்களை நீங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒருத்தரா நீங்க மாறுகிற பட்சத்துல தான் ஒரு ஆர்ட் ஜெயிக்கும் எப்பவுமே. இது ஒரு வெகுஜன கலை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு மகனாக இருக்கிறதுனால மணிரத்னம் அவரை உதவி இயக்குனராக சேர்த்துக்குவார், அல்லது சங்கர் அவரை உதவி இயக்குனராக சேர்த்து சினிமா கற்றுக்கொள்வதற்கான முதல் கட்ட வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். ஆனா அவர் தன்னை நிரூபிப்பதற்கு ஏறத்தாழ என்னன்னா, அந்த தாஜ்மஹால் என்கிற படத்தில் அவர் திரைப்பட நடிகராக அவருடைய பாரதிராஜா அவர்களை அறிமுகப்படுத்துகிற போது அவருக்கு பொருத்தமற்ற ஒரு கதையை அவர் தேர்வு செஞ்சிட்டார். ஒவ்வொரு முகத்திற்கும் இந்த கதை பொருந்தும். இப்போ ராஜ்கிரண் ஏறத்தாழ ஒரு 40 வயது கடந்த பின்பு, ஒரு 40-45 வயது கிட்ட இருக்கும்போது அவர் நடிகராகவே ஆகிறார். அதுக்கு முன்னாடி அவர் டிஸ்ட்ரிபியூட்டரா, தயாரிப்பாளரா, சினிமாவில் ஃபிலிம் ரெப்ரசன்டேட்டிவாக வாழ்க்கையை தொடங்கி அவர் தயாரிப்பாளராகி கடைசியில் அவருக்கும் கதாநாயகனாக இருந்த அவருடைய படங்களில் நடித்து கொண்டு வந்த ராமராஜனுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு முரண்பாடு, ஒரு வருத்தம், ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தகராறு. படப்பிடிப்புக்கு அவர் வரல, அவருக்கு ஒரு சின்ன சண்டை. அதில் ஏற்பட்ட முரண்பாட்டில் ஒரு படம் நின்று போகுது. அப்போ வீம்புக்கு தான் நடிக்கிறார், ஒரு சவாலாக தான் நடிக்கிறார். நடிக்கும் போது அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவருடைய உருவத்துக்கு எது பொருந்துமோ அதற்கான கதைகளில் அவர் நடித்தார். அப்போ ராசாவின் மனசில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறுது. அது மாதிரி தொடர்ந்து ஒரு நடிக்கிறார். அவரே கோட்டு சூட்லாம் போட்டு ரோஜா கூட காதல் டூயட்லாம் ஆடியிருக்காரு. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ நீங்கள் சசிகுமாருக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம பின்னணி உள்ள கதைகளில் அவர் வெற்றி பெறாரு. அவரை வேற ஒரு மாடனாக காட்டணும் போது அது வெற்றி பெறலை. துணைக்கு அவர் கான்வென்ட்ல படிச்சு வரது, நிஜ வாழ்க்கையில் அவர் வேற லைஃப் ஸ்டைல் தான் இருக்காரு. சினிமாவில் மக்கள் அந்த மாதிரி பார்க்கறது, எந்த இமேஜுக்குள்ள யாரை பார்க்க விரும்புகிறார்கள்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சலங்கை ஒளி மாதிரி ஒரு படத்தை ஒரு பரதநாட்டியம் சம்மந்தப்பட்ட ஒரு கலையை ரஜினிகாந்த் வச்சு எடுக்க முடியாதுல்ல. பெரிய நடிகர் தான் ரஜினி, அவருக்கு நடனம் வராதுல்ல. அப்போ யாருக்கு எது வரும் அப்படிங்கிறதுல ஒரு தேர்வு சில நேரம் பெரிய இயக்குனராக இருந்தாலும் கூட பாரதி ராஜாவுக்கு தன்னுடைய மகன்கிற சென்டிமெண்ட்டில் கொஞ்சம் மிகைப்படுத்தி படத்தை அவர் எடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தோல்வியாக மாறிச்சு. தோல்வி அடைஞ்சதுக்கு பின்பு அவங்க பேட்டனை மாற்றாமல், அதுக்கு பின்னாடி நல்ல கதை படங்கள்லையும் ஈர நிலம்லாம் நல்ல கதை சார்ந்த படம், வேறு சில படங்கள்லாம் நடித்தாலும் அந்த பெரிய சறுக்கல் ஆயிடுச்சு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சில படங்களுக்குள்ள அது ஒரு பெரிய சறுக்கலை தந்துருச்சு. வரிசையாக அவருடைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக அமையாமல் போயிடுச்சு. ஆனால் அவர் ஆக்சுவலாக டைரக்ஷனுக்கு தான் தயாராகிருக்காரு. ரொம்ப தாமதமாக, ஆமாம், பல நடிப்பு துறை சார்ந்து அவருக்கு மக்கள் அவரை ரசிக்காமல் போனதுக்கு பின்பு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வில்லன் நடிகராக, கேரக்டர் ஆர்டிஸ்டாக, அந்த அன்னக்கொடி மாதிரி படங்கள்லாம் அவர் அப்பா இயக்கிய படங்கள்லையுமே கூட அவர் நடித்தார். அப்புறம் சிம்பு படங்களில், மாநாடு, இது மாதிரி படங்கள்லையும் அதுல எல்லாம் நடிச்சிருந்தார். இப்படி நடித்தாலும் அவருக்கு என்னென்னா ஒரு ஹீரோவாக ஒர்க் அவுட் ஆகாது மட்டும் இல்லை, கேரக்டராகவும் அவருக்கு பெருசாக பேசும்படியான ஒன்றும் நிகழலை. அப்போ மறுபடியும் அவர் என்ன நினச்சாரு, தொடங்கின புள்ளி நம்ம தப்பாயிட்டு, நம்ம இதை தேர்வு செஞ்சுருக்கக்கூடாது, நடிகன்கிற ஒரு பாதையை தேர்வு செஞ்சுருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டைரக்ஷனுக்குள்ளே போகிறார். அந்த மார்கழி திங்கள்னு ஒரு படம் கடைசியாக அவர் டைரக்ட் பண்ணார். அந்த படமும் வெற்றி பெறலை. அவருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, பாரதி ராஜாவின் மகன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் அவரை துரத்திக்கிட்டே இருக்கு. அவர் மாதிரி நம்ம இப்போ நீங்கள் ஊரில் இருந்து பல பேர் சினிமாவுக்கு வர்றவங்க பாரதி ராஜா மாதிரி டைரக்டர் ஆகணும் அப்படின்னு பல பேர் மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்தாங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, பல பேர் கிளம்பி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா.
அதே மாதிரி என்னன்னா ஒரு ரோல் மாடலாக வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற இயக்குனருடைய மகனாக இருக்கிறவருக்கு அதுவே ஒரு சவால். அந்த இமேஜை தாண்டி போகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அல்லது அந்த இமேஜுக்கு பக்கத்துலயாவது வரணுங்கிற ஒரு சவால் இருக்கும். இப்போ நீங்கள் சத்யராஜ் மகன் வந்து சினிமாவில் பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றி பெற முடியல. அது மாதிரி பாக்கியராஜ் மகன் சாந்தன், பாண்டியராஜன் மகன், அது அவங்களுக்குலாம் யாருக்குமே அடையாளமே இல்லை. ரொம்ப மிக நீண்ட நெடுங்காலமாக விஜயகுமார் மகன் வந்து அருண் விஜய்ங்கிறவர் வந்து வடங்கான் வரைக்கும் ஒரு 30 ஆண்டு காலம் தொடர்ந்து அவர் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. பெரிய மாபெரும் வெற்றி படங்களுக்குள்ளே வந்து அவர் பெருசாக வர முடியல. இப்போ என்னென்னா வாரிசு சார்ந்தவர்கள் எல்லாரையுமே மக்கள் ஏற்கிறதில்ல. மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான். ஏன்னா சினிமா வந்து கட்டாயப்படுத்தி படம் பார்க்க வைக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு கலைஞர் அப்படிங்கிறக்காகலாம் யாரும் படம் பார்க்க மாட்டாங்க. அவர் வசனம் நல்லா இருந்துச்சு பார்த்தாங்க. அவருக்குமே பின்னாளில் வந்த படங்கள் வந்து வெற்றி படங்களை அமையலை. ஒரு காலகட்டம் அவருக்கு வந்து பராசக்தி தொடங்கி இந்த பாச பறவைகள் வரைக்குமான காலகட்டம் வரைக்கும் தான் அவருக்கு. அப்போ யாருக்காகவும் படம் பார்க்க மாட்டாங்க. அந்த கதை ஓட்டமும் அவங்களுக்கு மன நிறைவையும் தருகிற போது தான் அது வெற்றி பெறும். ஒருவேளை வந்து சினிமாவில் வந்து ஒரு சறுக்கல் ஏற்பட்டா, ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டா, ஒரு மாற்றுப்பாதைங்கிறது எல்லாருமே வச்சுருக்காங்க. இப்போ நடிகர் ராஜேஷ் மாதிரி ஆட்கள்லாம் ஒரு வெற்றி படங்கள்லாம் நடித்தாலும் ஒரு முழுமையான கதாநாயகனாக தொடர முடியாத பட்சத்தில் அவர் வேறு துறை சார்ந்து வெற்றி பெற்றிருக்காரு. பல பேர் அப்படி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ வேறு துறை சார்ந்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறதும் ஒரு இயல்பான ஒன்று தான். ஆனால் நமக்கு இருக்க சிக்கல் என்னென்னா, ஒருத்தர் வந்து திரையில் அடையாளம் பெற்றுட்டார்னா அவர் என்ன ஆனாருன்னு அவர் துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எல்லா முறையுமே வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று நடந்துடாது. இப்போ நமக்கு என்னென்னா பல பேர் மோட்டிவேஷனுங்கிற பேரில் எல்லாருமே நம்பர் 1 ஆகணும் அப்படிங்கிற கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமா. ஒரு காட்டில் எப்படி எல்லாமே சிங்கமாக இருக்க முடியும்? அங்கே மான் இருக்கும், கரடி இருக்கும், யானை இருக்கும், எல்லாம் கலந்தானே இருக்க முடியும். ஒரு காடு முழுக்க சிங்கம் மட்டுமே இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? மனோஜ் பாரதிராஜோட இறப்பு ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மிக அதிகமாக எல்லாருமே யோசிக்கிறது வந்து பாரதி ராஜா அதை எப்படி எடுத்துப்பார் அப்படின்னா. ஏன்னா அப்பா உயிரோடு இருக்கும்போதே மகனுடைய அந்த ஒரு இறப்பை வந்து கண்டிப்பாக யாராலும் தாங்கிக்க முடியாது. இதை எப்படி பாரதி ராஜா இப்போ அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற சோகங்கள்லேயே பெரிய சோகம் புத்திர சோகம் தான் சொல்லுவாங்க. அதாவது வரிசைப்படி மரணம் வருவதில்லை. தாத்தாவுக்கு பின்னாடி வந்து மகனுக்கு பின்னாடி பேரன்கிற வரிசைப்படி வந்து மரணம் வருவது கிடையாது. மரணம் வந்து வரிசை மாறி வருகிற மரணம் ஒரு பெரிய துயரமான விஷயம். அதுலேயும் வந்து இளம் வயது மரணங்கள் நிகழ்ந்த வீடுகளில் இந்த துக்கக்கலை மாறுவதே கிடையாது. ஏன்னா வாழாமல் இறந்துட்டான் அப்படிங்கிறதோ அல்லது நடுத்தர வயதில் இறந்தாலோ வந்து ஏன்னா எவ்வளவோ அதாவது மனோஜ் போன்றவர்களுக்கு வந்து சினிமாவில் ஜெயிச்சு தான் கார் வாங்கணும், சினிமாவில் ஜெயிச்சு தான் வீடு வாங்கணும், சினிமாவில் ஜெயிச்சு தான் வாழ்வாதாரம் வந்து நமக்கு நடக்கணுங்கிற இடத்துல அவர் இல்லை. பல பேர் கிராம பின்னணியிலேருந்து வர்றவங்களுக்கு ஜெயிச்சாதான் வாழ்க்கை, ஜெயிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் பல பேர் சுற்றுறாங்க. இப்போ நம்ம வந்து சினிமாவில் ஜெயித்தவர்களை மட்டும் பார்க்குறோம். ஒரே ஒரு வடிவேலு வெற்றி பெற்றதை பார்க்குறோம். பல சாலிகிராமம் பகுதிகளில் ஒரு ஒரு 10,000 வடிவேலு வந்து சுற்றிக்கிட்டே இருப்பான். வாய்ப்பு கிடைக்காதவர்களோ அல்லது வாய்ப்பு கிடைத்து நிரூபிக்க முடியாதவர்களோன்னு ஒன்று இருப்பான். அப்போ பாரதி ராஜாவுக்கு இருக்கக்கூடிய அந்த துயரம்ங்கிறது ஏன்னா அந்த துயரத்தை தாங்குகிற வயதும் கிடையாது. அவருக்கு ஒரு 83 வயது. இந்த அதிர்வை வந்து அவர் எதிர்கொள்கிறது ஏன்னா ஒரே மகன், அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. இருந்தாலும் வாரிசு ஆண் வாரிசாக அந்த ஒரு மகள் தான். அப்போ அவருடைய இழப்பு அப்படிங்கிறது வாழ வேண்டிய வயதில் அவர் வாழாமல் போயிட்டார். வெற்றி பெறாமல் போயிட்டாருங்கிறத விட இப்போ இல்லாமல் போயிட்டாருங்கிற இடம் வந்து இன்னும் ரொம்ப பெரிய துயரமான. இந்த துயரத்திலிருந்து நீந்தி கடக்கிறது இருக்குல்ல, இது கடக்க முடியாதவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு தெரிந்து பாலச்சந்தருடைய மகன் வந்து கைலாசம் என்று சொல்லக்கூடியவர் வந்து அவருடைய மகன் மரணத்துக்கு பின்பு எதற்குமே நிலைகுலையாத பாலச்சந்தர் வந்து அதற்கு பின்பு அவர் வாழ விரும்பலை. மன உளைச்சலில் ரொம்ப ஆளாகி அவர் மரணத்தை தழுவிட்டார். அது மாதிரி வந்து வீடுகளில் கலைஞர்களுடைய வீடுகளில் இந்த மாதிரியான வீடுகளில் வந்து இருக்கக்கூடிய இளம் வயது மரணங்கள் புத்திர சோகம் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து பாடலாசிரியர் கபிலனுடைய மகள் இறந்து போனதற்கு பின்பு அந்த மனநிலையிலேருந்து அவரால் வெளியிலேயே வர முடியலை. இன்னும் எனக்கு நண்பரும் கூட அப்படிப்பட்ட துயரங்கள் வந்து யாருக்கும் வரக்கூடாது. வந்து தகப்பன் இருக்கும்போது மகனோட மரணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய துயரமானது. இதை கடந்து வருவதற்கு வந்து இயற்கையிடம் தான் நம்ம மன்றாட முடியும். காலம்தான் அதற்கான அந்த நினைவு அலைகள் இருக்கிற வரைக்குமே அவங்களால அதை மறக்க முடியாது. இல்லை, போன வருஷம் கூட பார்த்தோமே பவதாரணி இளையராஜாவுடைய மகள் மரணம். இளையராஜா மிகப்பெரிய பெரிய புகழ்மிக்க கலைஞர்கள் வீடுகளில் நடக்கிற மரணங்கிறது இன்னும் கூடுதல் அழுத்தம். ஏன்னா அந்த வீட்டில் நடக்கக்கூடிய சந்தோஷத்தை எல்லாருக்குமான சந்தோஷமாகவும் அந்த வீடுகளில் பிரபலங்களுடைய தங்கள் நேசிக்கக்கூடிய கலைஞர்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய துயரங்களை தங்கள் துயரங்களாகவும் ரசிகர்கள் பார்ப்பாங்க.
அதனால் அதை கடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இது யாருக்கு நடக்கக்கூடாத ஒரு துயரமும் கூட அது.